ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 25/6/2025 ஆனி அமாவாசை. தொட்டது துலங்கறத்துக்கும் நம்முடைய ஜென்ம பாவங்கள் நீங்கிறதுக்கும் எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் மாலை 5 மணி வரைக்கும் அமாவாசை திதிங்கிறது இருக்குது. இன்று இரவே உங்களுக்கு அமாவாசை திதிங்கிறது ஆரம்பிச்சிடுது. நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கணுன்னா நாளை காலை நீங்கள் கொடுக்கலாம். எப்பொழுதுமே திதி தர்ப்பணம் ஒரு 11 மணிக்குள்ளார கொடுத்துட்றது தான் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படையிலிட்டு காக்கைக்கு சாப்பாடு வைக்கணும். இது ரெகுலராக நம்ம அமாவாசையில் செஞ்சுட்டு வந்தாலே முன்னோர்களோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு முறை நான் சொல்லிடுறேன். நீங்கள் முன்னோர்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக அமாவாசையில் செய்யணும். அமாவாசையில் பிரபஞ்ச சக்திங்கிறது அதிகமாக இருக்கும். நல்ல சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் நம்ம வீட்டை தேடி நம்முடைய முன்னோர்கள் வருவாங்க. அப்போது நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. இது காலங்காலமாக தெரிந்த விஷயம். தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். இப்போ காலையில் நீங்கள் வீடு வாசல்லாம் தொடச்சிட்டு வாசல் கூட்டிட்டு கோலம் போடாமல் ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு இனிப்பு பொருள் அல்லது வெள்ளை சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கொஞ்சம் கலந்து நிலைவாசலுக்கு வெளியில் வச்சுருங்க. அன்றைய நாள் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அந்த தண்ணீரை எடுத்து கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. அந்த வெல்லம் சர்க்கரையை ஏதாவது மரத்தடி அடியில் போட்டுருங்க. எறும்புகள் தின்னாலே நம்முடைய கர்ம வினை தீரும். இது எதற்காக வைக்கிறதுனா, நம் வீட்டு முன்னோர்கள் நம் வீட்டை தேடி வரும்பொழுது நம்மளை இன்னும் நம்முடைய சந்ததியில் மறக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்மா குளிரும். அதனால் அவங்களுடைய மனப்பூர்வமான அவங்களுடைய பரிபூரண ஆசி நமக்கு கிடைக்கும். அதனாலேயே நம்முடைய ஜென்ம பாவங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லை, நாளைய தினத்தில் முன்னோர்களுக்கு நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. அது முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம். அதுவும் ரொம்ப விசேஷமானது. நம்முடைய ஜென்ம பாவங்கள் நீங்கணும் அப்படின்னா அமாவாசை தினத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் எள்ளு புண்ணாக்கும் வாங்கி தரணும். அதே போல் காகத்திற்கு படையல் சாதம் அனைத்தையுமே கலந்து ஒன்றாக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு எள்ளை தூள் செஞ்சு அதோட ஏதாவது இனிப்பு சேர்த்து உருண்டையாக்கி எள்ளுருண்டையாக நீங்கள் தானம் தரணும். இதனால் முன்னோர்கள் உங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உதவி செய்வாங்க. இது ஒரு நம்பிக்கை. அமாவாசை தினத்தில் இந்த தானம் செய்து வந்தாலே நம்முடைய ஜென்ம பாவங்கள் நீங்கும். அடுத்து பார்த்திங்கனாக்கா, நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு எளிமையான பரிகாரம். இதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஒரு சின்ன பானை எடுத்துக்கோங்க. புதுசாக வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் உள்ளதை யூஸ் பண்ணாலும் நாளே கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. புதுசாக வாங்குறீங்கன்னா சின்ன பானையாக வாங்கிக்கோங்க. அந்த பானையில் கொஞ்சமாக உள்ளார மஞ்சள் தூள், கொஞ்சம் குங்குமம், ஒரு ரூபா காசை அதை போட்டு அப்படியே உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட அப்படியே வச்சுருங்க. அதாவது உங்கள் பூஜை அறையில் வச்சு மனதார வேண்டிக்கோங்க. என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், பண வரவு அதிகரிக்கணும், அதற்கு உண்டான முயற்சிகளை நான் எடுக்கிறேன், அதில் எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பானையையும் கொஞ்சம் தண்ணீர் தனியாக எடுத்துக்கிட்டு ஆலமரம் எங்கே இருக்கோ அந்த இடம் தேடி போங்க. அமாவாசை தினத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் தீரும். ஒரு முறையாவது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கை மேல் பலன் கொடுக்கும். இப்போ நீங்கள் அந்த ஆலமரத்துக்கிட்ட போயிடுங்க. போனதுக்கப்புறம் அந்த ஆலமரத்துக்கு அடியில் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சமாக பள்ளம் மாதிரி தோண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போன பானையில் தண்ணீர் ஊற்றணும். அதை முழுவதும் ஊற்றி அந்த பள்ளத்திற்குள்ளே வச்சு அந்த மண்ணை போட்டு அந்த பானையை மூடிடுங்க. பானை புதைச்சிங்கல்ல, அந்த இடத்துல உங்கள் கையை வச்சு என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதனால் விரைவிலேயே உங்களுடைய கடன் கஷ்டம் அனைத்துமே தீரத்துக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். அமாவாசையில் ஒரு முறையாவது நீங்கள் இதை செய்து பாருங்கள். இது 2வது பரிகாரம். 3வது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இது அனைவருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அமாவாசை தினத்தில் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. வெகு விரைவிலேயே உங்களுக்கு நன்மை நடக்கும். ஒரு 3 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 3லையும் கல்லுப்பை நல்லா நிரப்பிக்கோங்க. வீட்டின் வாசலில் 1, ஹாலில் 1, நீங்கள் குளிக்கிற பாத்ரூமில் 1, நீங்கள் அதை வச்சிடணும். 3 நாள் கழித்து இந்த கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. அகல் விளக்கை தனியாக பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்படி செய்யறதுனால உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி எல்லாமே நீங்கி நன்மைகள் நடக்க தொடங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா,
நம்ம வீட்டில் எப்பொழுதுமே அமாவாசை நாளில் நம்ம கண் திருஷ்டி கழிக்கிறத நம்ம ஒரு வேலையாகவே நம்ம வச்சுக்கணும். அதை நம்ம மறக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் போல் எப்படி கண் திருஷ்டி வந்து கரைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கண் திருஷ்டி எடுத்துடுங்க. சில பேர் மிளகா, வரமிளகா, தெருமண், கடுகு, கல்லுப்பு, அந்த வாறுக்கோல் குச்சி கொஞ்சம் இதெல்லாம் கலந்து ஒரு 5 பொருளாக கலந்து திருஷ்டி எடுத்து நெருப்பில் போடுவாங்க. சில பேர் எலுமிச்சை பழத்தை சுற்றி அந்த மாதிரியும் போடுவாங்க. சில பேர் பூசணிக்காய் திருஷ்டி சுற்றி உடைப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அதை செஞ்சுடுங்க. ஆனால் நிச்சயமாக கண் திருஷ்டி பரிகாரம் செஞ்சிடணும் அமாவாசையில். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய சமையலில் நிச்சயமாக வெங்காயமும் பூண்டும் சேர்க்கவே கூடாது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. வெங்காயம் பூண்டு எப்பொழுதுமே சரி அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, பிரதோஷம் இந்த மாதிரி நாட்கள்லாம் கண்டிப்பாக அந்த பூண்டுங்கிறத சேர்க்காதீங்க. அமாவாசையில் மறக்காமல் நீங்கள் அந்த வாழைக்காய் சமையலில் சேர்த்து நீங்கள் படையலிடுங்க. அது முன்னோர்களுக்கு பிடித்தமான ஒரு காய். அந்த ஒரு காய் சமைத்தாலே போதுமானது. நீங்கள் அதையுமே நீங்கள் சமையலில் சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே இது ஒரு ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து நிலைவாசலில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம். இதுவும் உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் அமாவாசையில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நிலைவாசலில் குலதெய்வம் தங்கிடுச்சுன்னா குலதெய்வத்தை மீறி நம்ம வீட்டில் எந்த ஒரு கெடுதலும் நம்முடைய நிலைவாசலில் நுழைய முடியாது. குலதெய்வத்துக்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள்னால் அது அமாவாசை நாள். தவறாமல் அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பண காரியங்களையும் நம்ம தவறாமல் செய்யணும். நம்முடைய குடும்பத்திற்கு இது மேலும் மேலும் நல்லதை கொடுக்கும். நிலைவாசலில் குலதெய்வம் தங்கணும், நிலைவாசலை தாண்டி எந்த ஒரு கெடுதலும் நம்ம வீட்டிற்குள் நுழைய கிடையாதுன்னா அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வேண்டிட்டு செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை அமாவாசை தினத்தில் அமாவாசை தேதி முடியறதுக்குள்ளே நம்ம செஞ்சிடணும். பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கணும். ஒரு சிவப்பு துணியில் 6 பல் தோல் உரிச்ச பூண்டை வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கறி துண்டு போட்டுக்கோங்க. இஸ்திரி போடுற கடையில் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இப்போ கடையிலேயே சார்கோல்லாம் விற்கிது, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை முடிச்சா கட்டி நிலைவாசலில் மாட்டி வைக்கணும். வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது தலையில் இந்த முடிச்சு படக்கூடாது. இடிக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உயரமான இடத்துல கட்டி வச்சுக்கோங்க. நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த முடிச்சு தொங்க விடணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழைய முடிச்சை எடுத்து கால்படாத இடத்துல தூரமாக போட்டுருங்க. அடுத்தது புதுசாக பூண்டு, புதுசாக கறி துண்டு வாங்கி சிவப்பு துணியில் வச்சு மறுபடியும் அதை புதுசாக நீங்கள் கட்டணும். பழைய முடிச்சை அவிழ்க்கவே கூடாது. அப்படியே குப்பை தொட்டியில் நீங்கள் போட்டுடணும். எடுத்து அதை அவுத்துட்டு தூக்கி போடக்கூடாது. அதை அப்படியே தூரம் போட்டுருங்க. திரும்பவும் ஒரு முடிச்சு தயார் பண்ணி நிலைவாசலில் வைங்க. இந்த முடிச்சு நிலைவாசலில் இருந்ததுன்னா உங்கள் வீட்டிற்குள்ளே எந்த கெட்டதும் நுழைய முடியாது. கெட்ட எண்ணத்தோடு யார் வந்தாலும் அந்த எதிர்மறை ஆற்றல் உங்கள் குடும்பத்திற்கு கெடுதலை செய்யாது. அதுவும் புதன்கிழமை அமாவாசை இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல் அமாவாசை நாள் அப்படின்னாக்கா கட்டாயமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருஷ்டி கழிக்க மறக்காதீங்க. இது போன்ற எளிமையான வழிபாடுகள் செய்தாலே நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டமும் நீங்கும். நம்ம பிடித்த கந்திருஷ்டி நம்ம விட்டு போயிட்டாலே போதும். நம்ம பிடிச்ச எதிர்மறை சக்திகள்லாம் நம்ம வீட்டை விட்டு போயிட்டாலே நம்ம குடும்பத்தில் ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் அன்னதானம், யாராவது ஒருத்தருக்காவது உங்கள் கையால் ஒரு உணவு வாங்கி கொடுங்க. நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அமாவாசை தேதியில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதையும் குலதெய்வ வழிபாடையும் நம்ம முறையாக செய்தாலே நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் நம்மளை பின்தொடராது. தொட்டது துலங்கிறதுக்கும், கடன் தீர, பணம் பெருக, ஜென்ம பாவம் விளங்குறதுக்கு, நமக்கு வீட்டில் உள்ள தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் அமாவாசை நாள் ஒரு சிறப்பான நாள். அந்த நாளை தவற விடாதீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆனி அமாவாசையில் ஆடி, தை, புரட்டாசி ரொம்ப விசேஷம். ஆனால் ஆனி அதை விட விசேஷம்னு சொல்லலாம். உத்தராயண காலத்தின் கடைசி மாதமான அந்த ஆனி மாதத்தில் கடைசி அமாவாசைன்னு சொல்லலாம். இந்த ஒரு அமாவாசை நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகளை மறக்காமல் செய்யுங்க. நல்லதே நடக்கும். நன்றி.